அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த விரும்பினா அல்லாஹ் தாலா இந்த மாதிரி 7 அறிகுறிகளை தெளிவாக காட்டுவான். இந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அல்லாஹ் நாட போகிறான் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் சுமையாக இருக்கும். ஒரு பெண் யாருக்கும் தெரியாத பெரிய சுமைகளை எல்லாம் சுமந்துக்கிட்டு தான் இருப்பாள். நம்மளோட வலியை கூட நம்மளோட குடும்பத்தில் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் தான் நம்ம இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துக்குவோம். ஒவ்வொரு நாளும் சிறந்ததை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் நம்மளோட அன்பையும் கொடுக்குறோம், நம்மளோட தியாகத்தையும் கொடுக்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வாழ்க்கை எதுக்காக, எதை நோக்கி போகுது? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கிற இந்த வேலைகளுக்கெல்லாம் கூலி எப்போ கிடைக்கும்? நான் மகிழ்ச்சியாகவே இல்லையே. இந்த மாதிரி பல கேள்விகள் எழலாம். முதல்ல இந்த மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் சரியான பாதையில் தான் போக போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா ஒருவரை நேசிச்சிட்டான் அப்படின்னா நிச்சயமாக இந்த எண்ணத்தை கொடுப்பான். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் உங்களை தள்ளுவான். அதில் முதல் கட்டம் என்ன அப்படின்னா சிந்தனை தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறதுல தான் ஸ்டார்டிங்கே. அடுத்து அறிகுறிகளை பார்க்கலாமா? முதல்ல இந்த உலக விஷயங்களில் இருந்து விலக நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா, அதாவது எதுக்குமே நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நீங்கள் முன்னாடியெல்லாம் கவலைப்படுவீங்க. இப்போ அந்த கவலையே உங்கள் மனசில் இருக்காது. நீங்கள் ரொம்ப அமைதியை விரும்புவீங்க, ரொம்ப தனிமையை விரும்புவீங்க. இந்த ஒரு மன அழுத்தம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது அல்லாஹுடைய அழைப்பு. கண்டிப்பாக இது உலக சத்தத்தில் இருந்து அல்லாஹுடைய தெளிவான பேச்சை கேட்கறதுக்கு வழிவகுக்குது. அதனால இந்த அமைதியை நீங்கள் விரும்புங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் நெருங்கி போய் அதிகம் அதிகம் துஆ செய்கிறது. நீங்கள் இரவில் தூங்கும்போது விழிச்சாலும் சரி, உங்களோட மனசுலேருந்து ஒரு வார்த்தை வரும், எனக்கு இது வேணும், எனக்கு இதை மாறுதல் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு நியாமத். அல்லாஹ் தாலா உங்களுக்கு பதில் தர விரும்புகிறான், உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் படுறீங்கள்ல ஒவ்வொரு துன்பம், நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரும் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அருட்கொடை தான். ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லீம் அனுபவிக்கும் எந்த ஒரு துன்பமும் ஒரு முள் குத்தினாலும் அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு. அப்போ நம்ம எவ்வளவு அழுகிறோமோ, எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, அது எல்லாமே நமக்கு நன்மையாக மாறுது. கண்டிப்பாக அதனால நம்மளோட கஷ்டம் நமக்கு நன்மை தான். உங்களோட அழுகை, உங்களோட கண்ணீர் உங்களோட பாவங்களை கழுவுது. உங்களோட பொறுமை இருக்கு பாருங்க, இதெல்லாமே நீங்கள் சகிச்சுக்கிறீங்க இல்லையா, அது உங்களோட நிலையை உயர்த்துது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னோக்கி போக போறீங்க. அடுத்தது நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு தெளிவில்லாம இருந்தாலும் ஒரு அமைதி இருக்கும். உங்களை சுற்றி நிறைய பூகம்பங்கள் வெடிக்கலாம், ஆனால் உங்களோட மனசில் நீங்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு ரப்பு இருக்கிறான், எனக்கு எல்லாத்தையுமே அவன் சரி செய்வான் அப்படிங்கிற ஒரே ஒரு அமைதி இருக்கு பாருங்க, அது உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அருள் கிடைக்க போகுது. அடுத்தது ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா, முன்னாடி உங்களை காயப்படுத்தினவங்களை நினச்சி இப்போ நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது அவங்கள மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் உங்கள் மனதளவில் முன்னேறி இருப்பீங்க. இது பலவீனம் கிடையாது, இது கண்டிப்பாக அல்லாஹுவோட உங்களை இணைச்சிக்கக்கூடிய ஒரு ஈமான் வழி. அதனால் இந்த ஒரு நிலை வந்துச்சு, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, அந்தளவு உங்கள் மனசு பக்குவமாக இருக்குது அப்படின்னா அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா, சோதனைகள் உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். அனைத்தும் சரியாகுது அப்படின்னு நினைக்கும் போது மீண்டும் ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுதான் உங்களுக்கு தோல்வி கிடையாது, இதுதான் முதல் படி, வெற்றிக்கான முதல் படி இதுதான். அப்போ அதிகமான பிரச்சனை
கண்டிப்பாக அதிகமான நன்மையில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்தளவு பெரிய கூலி உங்களுக்கு இருக்குது. அது இந்த உலகத்திலையும் இருக்குது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்துக்கும் மறுமையிலையும் உங்களுக்கு பெரிய கூலி இருக்குது. அதனால் சோதனைகள் அதிகரிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அடுத்தது 7வது அறிகுறி என்ன அப்படின்னா, உறுதியான நம்பிக்கை ரப்பு மேலே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருட்கொடை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களோட விஷயங்கள் மாறுறதுக்கு நம்புறேன் அப்படிங்கிற நிலையை தாண்டி நிச்சயம் எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற உறுதி உங்களோட மனசுல இருக்கு பாருங்க. அல்லாஹ்வை நம்பி இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க பாருங்க. கண்டிப்பா இதுதான் அதிசயங்களின் கதவுகளை திறக்கக்கூடிய சாவி. இந்த 7வது விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் உங்களோட துணையா இருக்கிறான். உங்களோட கஷ்டமெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் நல்ல நிலைமையில இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த 7 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. கவலைப்படவே படாதீங்க. எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய துன்பங்கள் இருக்குது. ஆனால் அவங்க அதை நிறைய பேர் உணர்றது கிடையாது. நம்ம ஏன் இதை பண்ணுறோம், இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக யோசிச்சா அதுக்கான ஒரே ஒரு வழி அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது. முழு நம்பிக்கையை ரப்பு மேலே வைங்க. உங்களுக்கான தேடலை நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் வீணல்ல. அது உங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம். உங்களோட கண்ணீர் கண்டிப்பாக விதைகளாக மாறும். உங்களோட துவா அதற்கு ஒரு மரமாக முளைக்கும். உங்களோட பொறுமை நிச்சயம் பழம் போல உங்களுக்கு பலனை தரும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்களோட துன்பமெல்லாம் இன்பமாக மாறப்போகுது. இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு தேடல்களுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.